வணக்கம். இந்த படம் 25வது படத்தை உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு எல்லாரும் கேட்டாங்க. ஒரே விஷயந்தான், கதை பிடிச்சிருந்ததுனால கொடுத்ததான். இந்த படத்தை வந்து ஒரு தனுஷ் சார் வந்து ஃப்ரீயாக இருந்தார் கொஞ்ச நாள். அப்போ வந்து ஒரு 10 நாள் ஃப்ரீயாக இருக்கார் மாதத்தில், நீங்கள் பண்ணலாமான்னு கேட்டார். அப்படி ஆரம்பிச்சது அந்த படம். ஒரு 10 நாள் மாதத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பித்தது தான் இந்த வேலையில்லா பட்டதாரி. இந்த படத்தினுடைய கதை நாங்கள் டைட்டிலே சொல்லிட்டோம். இந்த படத்தில் எல்லாமே இருக்குதுன்னு சொல்லலாம். இது காமெடி படமா கமர்ஷியல் படமான்னு கேட்டாங்க. இந்த படத்தில் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் வந்து அனிருத் வந்து இன்றைக்கி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட பார்த்துருக்காங்கன்னா, அதுக்கு ட்ரெய்லர் வந்து ஒரு 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா, அந்தளவுக்கு இந்த படம் இருக்கான்னா கண்டிப்பாக அவங்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக அந்த படம் நிவர்த்தி செய்யும். தேங்க்யூ. வேலையில்லா பட்டதாரி என்னுடைய 25வது படம். 14 வருஷமாக நான் சினிமாவுக்கு வந்து 14 வருஷம் ஆகுது. இந்த இப்போல்லாம் சினிமாவில், முன்னாடிலாம் சினிமாவில் வர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம் சினிமாக்குள்ளே வர்றது. வந்ததுக்கப்புறம் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கிறது இப்போ இருக்கிற அளவுக்கு கஷ்டம் கிடையாது. இப்போ வர்றது ஈஸி, ஜெயிக்கிறது கூட ஈஸி, ஆனால் நிற்கிறது தான் கஷ்டம். 14 வருஷமாக இன்னும் நான் இங்கே இருக்கேன்னா அதுக்கு பல பேர் காரணம். அதில் உங்களுடைய சப்போர்ட்டும் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். இந்த இடத்துல நான் அதை என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸில் இருந்திருக்கோம், சம்டைம்ஸ் நம்ம நல்ல டேர்ம்ஸில் இருந்ததில்லை. பட் யூ ஆல்வேஸ் பீன் தேர். நீங்கள் எப்பவுமே இருந்திருக்கீங்க அண்ட் எப்பவுமே எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. வேலையில்லா பட்டதாரி எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ரொம்ப கரெக்டான டைமில் ஒரு கரெக்டான கதையை எனக்கு வேல்ராஜ் சார் கொடுத்துருக்காரு. அண்டு ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு நடிகராகவும் நான் வேல்ராஜ் சார் ஒர்க்லேயும் படம் வந்த விதத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அண்டு அப்படியே ஆர்டரில் சொல்லிட்டோன்னா, எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் ரொம்ப இப்போ அவங்க ஒரு படத்தை பிரம்மாண்டமான முறையில் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப பிரபலமாக இருக்காங்க. இந்த படத்துக்கும் அவங்களுடைய சப்போர்ட் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விவேக் சார், ஆமாம், விவேக் சாரை மீட் பண்ணி நான் விவேக் சார்கிட்ட இந்த படத்தை பற்றி பேசும்பொழுது அவர் கொஞ்சம் ஹெசிடெண்ட்டாக தான் இருந்தார். அண்டு அதுக்கப்புறம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. உத்தமபுத்திரனில் அதே தான் நடந்தது. அண்டு இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து எங்ககிட்ட விவேக் சாரை தனியாக மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, அந்த நல்ல பேரை காப்பாற்றிப்போன்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. இன்னொன்று, என்னுடைய 25வது படத்தில் அவர் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ அவர் இருக்கார், அது எனக்கு நடந்திருக்கு கடவுள் ஆசீர்வாதத்தில். ஸோ பட் இருந்தாலும் என்ன ஒரு தயக்கம் இருந்தாலும் நான் கேட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணி கொடுத்தாரு இந்த படம். அதுக்காக நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சரண்யா மேடம், என்ன அவங்களை பற்றி என்ன சொல்கிறது, ஒரு டைமில் எல்லா படத்துலையும் மனோரமா ஆட்சி இருப்பாங்க, எல்லா படத்துலையும் இருப்பாங்க, அவங்க இல்லாத படமே இருக்காது. லேட் 80s early 90s அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ சரண்யா மேடம் இருக்காங்க. ஐ திங்க் மை கம்பேரிசன் இஸ் வெரி ப்ரிசைஸ். ஸோ அண்ட் it's a big hole, it's a big gap that's been filled, and I'm very proud about it and very happy about it. And சரண்யா மேடம் அதான் சொன்னாங்க, வந்து நான் அண்ணி அவர் அண்ணின்னு தான் நான் கூப்பிடுவார், நீங்களாம் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா அவர் இப்படியே இருந்துருவாரோ பக்கத்தில் அண்ணின்ட்டேன்னு ஷார்ட்லன்னு நமக்கு கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது. பட் அதான், ஆனால் அதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியல. எல்லாம் சூப்பராக நாங்கள் நடித்து வெளுத்து வாங்கிட்டு அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்து சொல்லியிருப்பேன் இங்கே, பட் அதையும் அவங்களே சொல்லிட்டாங்க. ஒன்றுமே கேட்க முடியலன்னா என்ன, அவ்வளோதான், நான் முடிஞ்சிருச்சா, ஈஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். அவங்களுக்கு ஈஸியாக இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும், அதுக்காக கஷ்டமாக யோசிச்சு சீன் எழுத முடியும். அவங்க நல்லா நடிக்கிறாங்க, அவ்வளோதான். அவங்க இந்த படத்துக்கு ரொம்ப அந்த அம்மாங்கிற பாடல்
அவங்களுக்கு அவங்க எவ்வளோ லக்கின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப லக்கி. அவங்க அந்த பாட்டுக்கு கிடைச்சது வந்து அந்த பாட்டுடைய அதிர்ஷ்டமும் கூட. அதே மாதிரி எஸ் ஜானகி அம்மா அந்த பாடலை பாடி கொடுத்ததும் எங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அதிர்ஷ்டம், பாக்கியம். அனிருத்துக்கும் அது பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். அமலா பால் அவங்களே அரைச்சமாகவே அரைக்குவான முன்னாடி நாங்கள் 2 படம் பண்ண வேண்டியது, அது போச்சு இது போச்சு. ஆமாம் போச்சு, ஓகே இப்போ ஒரு படம் பண்ணுறோம். அண்ட் மெயினாக அமலா பால் இந்த ரீசன் என்னன்னா, இப்போ பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ்னா பொதுவாக சொல்லுவாங்க பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இப்படி இருக்குன்னு. அதே மாதிரி அது ஹீரோயின்ஸில் பார்த்தீங்கன்னா அமலா பாலுக்கு அந்த இமேஜ் இருக்குது, கேர்ள் நெக்ஸ்ட் டோர் இமேஜ் இருக்குது. ஸோ அது அந்த யதார்த்தம் இருக்கணும் அப்படிங்கிறதுனால அமலா பால் ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் ரொம்ப ஒரு அந்த கேரக்டர் கேரி பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டம். அண்ட் ஷீஸ் டன் அ குட் ஜாப். ஐம் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப். சுரபி அகைன் விவேக் சார் மாதிரியே சுரபி கூட கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு சின்ன கேரக்டர் தான், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்னு தான் சொல்லணும். பட் ஷீ வெரி ஸ்வீட்லி accepted to do the role and she did it. Thank you Surabhi. And சுரபி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு நானா போட்டு வர முடியும், அசிங்கமாக இருக்கும். நான் போட்டு வந்தா அவங்க போட்டு வந்தா நல்லா நைஸ் ட்ரெஸ் அண்ட் நல்லா தான் இருக்கு. அண்ட் அமிதாஷ் அண்ட் ரிஷி நாங்கள் எங்கள் உண்டபா ஃபிலிம்ஸில் 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். எங்கள் பேனருக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு. ஸோ அது அவங்களுக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை பிரார்த்திச்சுக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கும் இருக்கணும்னு நான் அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சமுத்திரகனி சார், இதே தாஜில் தான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணேன். நான் அவரை மீட் பண்ணி அப்பா கேரக்டர்னு ஒன்று இது வரைக்கும் பண்ணதில்லை. ஸோ கொஞ்சம் அவருக்கு தயக்கம் இருந்ததோ இல்லையோ தெரில, அவருடைய நண்பர்களுக்கு பயங்கரமான தயக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் நண்பர்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பண்ணாதீங்கலாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட. அதை எல்லாமே தாண்டி அவர் என் மேல இருக்கிற அன்பினாலையும் நட்பினாலையும் இந்த பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. அண்ட் இந்த படத்துக்கு யானை பலம் சமுத்திரகனி சார் அவருடைய பர்ஃபார்மன்ஸ். என்னுடைய அண்ணா செல்வராகவன் படம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் என்னை கேட்டது யாரா இந்த அப்பா அப்படின்னு தான் கேட்டார் என்கிட்ட. அவர் அவ்வளோ ஒரு இஸ் டன் சச் அன் இம்ப்ரெசிவ் பர்ஃபார்மன்ஸ். அனிருத் கரெக்ட், இந்த படத்துடைய மிகப்பெரிய பலம் சோஃபார் இந்த படத்துடைய பாடல்கள் தான். There was a time I was supporting Anirudh. I was his support. Now Anirudh has grown to an extent where he has become my support. And எனக்கு அனிருத்துடைய பாடல்கள் பெரிய பலத்தை இந்த படத்துக்கு கொடுத்துருக்கு. அண்ட் ஐம் வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் க்ரோத். அதுக்கு மேலே அவரை பற்றி எனக்கு புகழ்ந்து பேசுறது என்ன சொல்கிறது தெரில. கீப் கோயிங். ஐ மீன் இதுக்கு முன்னாடி நான் தான் தமிழ்நாட்டிலே ஒல்லியான ஆளாக இருந்தேன். அனிருத் வந்ததுக்கப்புறம் என்னை யாரும் ஒல்லினே சொல்றது இல்லை, நிறுத்திட்டாங்க. இப்போ எழுதும்போது கூட பொதுவாக நீங்கள் ஒல்லி பிச்சான் நடிகர்லாம் எழுதுவீங்க, அதெல்லாம் இப்போ வரதே இல்லை, நிறுத்தியாச்சு. அது காரணம் என்னன்னா நல்லா யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அனிருத் தான் அப்படி காரணம் அப்படின்னு. ஏன்னா அனிருத் வந்தோன்னா என்ன விட்டாங்க எல்லாம், என்னோட ஒல்லியா ஒரு கேரக்டர் வந்துடுச்சிங்க. அண்ட் ஆனால் பாருங்க 2 பேரும் ஒல்லியா இருந்தாலும் கொஞ்சம் மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கொஞ்சம் கீர்த்தி வெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹீஸ் ஒரு 4 படம் மியூசிக் சோஃபார், 4 படம், இது 5வது படம். ஒரு 4 படம் ஆடியோவில் இவ்வளோ பெரிய உயரத்தை தொற்றுக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் ரொம்ப 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 கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கணும், ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் 4 படம், 4 ஆல்பம், 20 பாடல்கள், 20 பாடல்களும் ஹிட். இது ஒரு ரெக்கார்ட்னே சொல்லலாம் சோஃபார். அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ் அண்ட் ஐ பிளஸ் யூ தட் கண்டினியூஸ் தட் வே. படம் இந்த மாதம் திரைக்கு வருவதற்கான எல்லா முயற்சியும் நடந்து கொண்டிருக்கு. அநேகமாக இந்த மாதம் திரைக்கு வந்துவிடும். ஒரு சில நாட்களில் எந்த தேதி இன்னும் தெரிஞ்சிடும். And keep supporting us, keep supporting my banner, and so that I can support other young talents and new talents, and keep support. I mean, give your support to our film Velaila Patadari. VIP வேலையில்லா பட்டதாரி வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். என்னென்னா
அதில் நான் பண்ண கேரக்டர், என்னோட கேரக்டரைசேஷன் அண்ட் திஸ் வண்டர்ஃபுல் டீம். எனக்கு வந்து நான் இதுவரை பண்ணதில் ரொம்ப டிஃப்ரெண்டான கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போது. ஒர்க்கிங் வித் தனுஷ், வேல்ராஜ் சார். தேங்க்யூ வேல்ராஜ் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ. அண்ட் யூ ஆர் த மோஸ்ட் ஸ்வீட்டஸ்ட் டிரெக்டர், ஸ்வீட்டஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். அவர் செட்டில் இருக்காரா இல்லைன்னா தெரிய மாட்டேன், அவ்வளோ ஒரு சைலண்டான ஒரு டைரக்டர். அண்ட் இந்த படத்தில் ஆக்சுவலி ரிலீஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய ரிவ்யூஸ் வரும், காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். எனக்கு இந்த படத்தில் வந்து என்னென்னா ரிலீஸ்க்கு முன்னாடியே சீன்ஸ் பார்த்தவங்க, டப்பிங் பண்ணுறவங்க எல்லாரும் சொன்னாங்க ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக, எந்த படத்தோடய ரொம்ப அழகாக இருக்கீங்கன்னு. ஸோ தேங்க்யூ சார். ஐ டோன்ட் நோ நீங்கள் எந்த மேஜிக் பண்ணீங்கன்னு தெரியல, பட் ஐ லுக் குட், எவ்ரி ஒன் செட். ஸோ தேங்க்யூ சார். அண்ட் Ani, I've never told you this, that I've been a huge fan of his music, his songs. So I'm really glad in the படத்துல Anirudh கூட associate பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. And you've done, and as always, I don't have to tell you, you've done a wonderful album. And Kani sir is definitely one of my favorite directors. என்ன சொல்றது, இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சதுனால அண்ணா நான் இது வரைக்கும் அவர் அண்ணா ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் இப்போ இனிமேல் எனக்கு அண்ணான்னு சொல்லலாம். இஸ் அ வெரி வெரி டியர் பர்சன் டு மீ. என்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப டியரஸ்டான ஒரு ஃப்ரெண்ட். அண்ட் ஷரண்யா மேம் கூட எனக்கு ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு மெமரி இருக்குது. நான் ஃபிலிமுக்கு வரதுக்கு முன்னாடியே நான் ஷரண்யா மேம் கூட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். அதில் அவரை அம்மாவை நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தில் எனக்கு மதர்-இன்-லா நடிச்சிருக்கு. அண்ட் ஷீ இஸ் அ வெரி டியர் ஃபேமிலி ஃப்ரெண்ட், very sweet human being. So really glad that இந்த படத்தில் எனக்கு அவரு கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுரபி, ரிஷி, ஆல் த வெரி பெஸ்ட் டு யூ டூ. அண்ட் மதன் சார், நிறைய ட்வீட் தான் நம்ம ரெண்டு பேருக்கும் லிங்க் பண்ணி நிறைய ட்வீட் தான் வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஐ எம் மீட்டிங் ஹிம். ஸோ glad that I'm associated with Escape Movies. And most importantly, தனுஷ் கூட இந்த மாதிரி நிறைய மூவிஸ் இதுக்கு முன்னாடியும் பண்ண வேண்டியிருந்தது, ஆனால் அது கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ ஐ திங்க் இந்த படம், ஐ எம் கிளாட் இந்த படத்தில் ஐ குட் ஒர்க் வித் தனுஷ். இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னன்னா, ஹி இஸ் அ வெரி வெரி டெடிகேட்டட் ஆக்டர். எனக்கு தனுஷ் இந்த படத்தில் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, ஹிஸ் பேஷன் ஃபார் மூவிஸ். நைட் 2 o'clock வரைக்கும் ஷூட் பண்ணுவார், மறுபடியும் காலைல ஹீல் கம் அரவுண்ட் 6-7 o'clock. டயர்டாகவே இருக்க மாட்டேன். இஸ் தட் டெடிகேட்டட் ஆக்டர். ஸோ ஐ எம் விஷிங் யூ திஸ் மூவி வில் டர்ன் அவுட் டு பி அ பிளாக் பஸ்டர் ஃபார் யூ. அண்ட் விவேக் சார், இட்ஸ் ஓகே, மன்னிச்சுட்டுங்க. விவேக் சார் கூட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ ஹீ இஸ் அவரை எனக்கு ஒரு கமெடினா மட்டும் பார்க்க முடியாது. ஹீ இஸ் அ கிரேட் பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் எனக்கு அவரை கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடிஞ்சதுக்கு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்கேன், பட் இந்த ரோல் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரோல். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனுஷ் சாரோட அப்பாவை நடிச்சிருக்கேன். நிறையா இப்போ வெயிட்டெல்லாம் போட்டு நிறைய என்னை மாற்றி வேறு மாதிரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. தனுஷ் சாருக்கும் வேல்ராஜ் சாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக ஷூட்டிங் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு வச்சுட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி நடித்த ஒரு ரோல். உங்களுக்கும் பிடிக்கும். திரும்ப இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு எனக்கு தெரில. இவ்வளோ என்ஜாய் பண்ணி நடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் என் தம்பிக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.